ஓகே. கிளியரா கேக்குதா உங்களுக்கு? Guitarra. கேக்குதா உங்களுக்கு பேசுறது? ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். ஆஹ் இதுல அப்ப பாருங்க, நம்ம கடைசியா விட்டது இதுதான். ரெண்டிண்ட ஏழாம் அடுக்கு இன்டூ அஞ்சிண்ட நாலாம் அடுக்கு. இது ரெண்டும் தொகுதியில பெருக்கப்படுறாரு. சரியா? அவர் பெருக்கப்படட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒரே அடியை உடைய ரெண்டு சுட்டிகள் வந்துட்டு பிரிபடுமாக இருந்தால் அதனுடைய வழுக்கள் கழிப்படும். சரியா? அதான் தியரம். அந்த தியற்றத்தின் படி இப்ப என்ன செய்யலாம்னா, ரெண்டின் ஏழு மைனஸ் நாலு, சரியா, இன்டூ அஞ்சின் நாலாம் அடுக்கு ஈக்குவல் ரெண்டின் ஏழு மைனஸ் நாலு, ரெண்டின் மூணு, அஞ்சின் நாலாம் அடுக்கு. சரியா? இத நீங்க இப்படி விட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இதை நீங்க சுருக்கி ஒரு டிஜிட்ல எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அவர் கேட்டிக்கிறது சிம்பிளிஃபை பண்ணத்தான் சொல்லிக்காரு. சரியா? இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி காட்டிக்கிறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா செய்யணும் அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க லாஸ்ட் ஆன்சர் எடுத்து கொடுங்க, அதுல பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? ரெண்டின் மூன்றாம் அடுக்கு 8, அஞ்சின் நாலாம் அடுக்கு வந்துட்டு தெரியாது. அப்ப அஞ்சின் நாலு நான் எப்படி எழுதுறேன்னு சொன்னா, அஞ்சின் கணம் இன்டூ அஞ்சின் சொல்லி எழுதுறேன். அப்ப 8 தர அஞ்சின் கணம் வந்துட்டு 125 தர 5. சரியா? இப்ப எனக்கு 8 தர 125 அஞ்சால பெருக்கினா 625. சரியா? இப்ப 625 8ஆல பெருக்கினா என்ன வரும்? 8 5 40, 4 மிச்சம், 8 16 4 20, 2 மிச்சம், 2 10, 6 8 48, 48 2 50. ஆன்சர் வந்துட்டு 5000. இது உங்களுக்கு விளங்கிட்டா? இவ்வளவு ஸ்டெப்ஸும் வந்துட்டு தேவையில்லை. நோ நீட். சரியா? இது இந்த 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 எல்லையிலேயே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு சுட்டில இனி கொஸ்டின் வந்தா நீங்க செய்வீங்களா? இனி அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் போனா, எனக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்துட்டு ஜஸ்ட் சுட்டிகள்ல வந்துட்டு சுருக்கள் தந்திக்காரு. பட் இது என்னத்துல இருக்குன்னு சொன்னா அட்சர கணிதத்துல இருக்குது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப இவர் வந்துட்டு ரெண்டாம் கேள்வி வந்துட்டு அட்சர கணிதத்துல இருக்காரு. இப்ப இவர் எப்படி சுருக்குற பாபம். கேள்வி வந்துட்டு எக்ஸ் வர்க்கம் y അതിന്റെ முழுவதின் கணம். எக்ஸ் வர்க்கம் y முழுவதின் கணம் divided by எக்ஸ் எக்ஸ் இன்டு y இன்டு நாலாம் அடுக்கு. எக்ஸ் இன்டு y இன்டு நாலாம் அடுக்கு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி செய்யற? இது எப்படி செய்யற? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிரித்தல் அடையாளம் தானே அரணன்னு சொல்லுவோம். பிரித்தல் அடையாளத்தை எனக்கு பிரிக்க தெரியாது. சரி, எனக்கு பிரிக்க தெரியாது, எனக்கு பெருக்க மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு பெருக்க மட்டும்தான் தெரியும்னு சொன்னா என்ன சொல்லிக்கிறேன் நான்? நீங்க பெருக்கலா மாத்த போறீங்கன்னு சொன்னா அங்கால பிரித்தலுக்கு அடையாளம், அதாவது பிரித்தலுக்கு உங்களை வலப்பக்கமாக இருக்கிறத ஒன்றின் கீழ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க சொல்லிக்கிறேன். அதன்படி செஞ்சோம்னு சொன்னா
எக்ஸ் வர்க்கம் y முழுவதின் கணம் பெருக்கல் இப்போ நான் சொன்னேன் ஒன்றின் கீழ் அவ்வளோத்தையும் எழுதுங்க. வலை பக்கம் அதிகிறா அந்த அந்த அவ்வளோ செட்டையுமீங்க அவ்வளோ கோவையும் கீழுக்கு எழுதுவீங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், பிரித்தல பெருக்கலாக எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன செய்யணும், அடைப்பு நீக்கம் செய்யணும். எங்க அடைப்பு நீக்கம் செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு தொகுதியில் இருக்கிறதுக்கு அடைப்பு நீக்கம் செய்யணும். இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னா எக்ஸ் என்ற வர்க்கம். சரி, எக்ஸ் என்ற வர்க்கம் என்ன, எக்ஸ் வந்து 2 தரம் பெருக்கப்பட்டிருக்காரு. பட் y என்ற ஓராம் அடுக்கு அது முழுதுக்கும் சேர்த்து பிரக்கெட் பண்ணி 3ஆம் அடுக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்படின்னா அந்த 3 யார் யாருக்கு சொந்தம்னு சொன்னா அந்த எக்ஸ் வர்க்கத்துக்கும் சொந்தம், வைக்கும் சொந்தம். அப்ப இது எப்படி எழுதுவீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கத்தின் 3ஆம் அடுக்கு y என்ற 3ஆம் அடுக்கு தர ஒன்றின் கீழ் எக்ஸ் இன்டு y என்ற 4ஆம் அடுக்கு. இப்படி எழுதுவீங்க. இதுல உங்களுக்கு டவுட்டா? சரியா? இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா எக்ஸ் இந்த வர்க்கம் அது அது வலுவின்ற வலு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். எக்ஸ் வர்க்கத்தின் என்ன 3ஆம் அடுக்கு. அதாவது எப்படி இதை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா நான் பாருங்க, இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா இது ஒரு நான் இப்படி எழுத தேவையில்ல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குறதுக்கு காட்டுறேன். எக்ஸ் வர்க்கம் வந்துட்டு 3 தரம் பெருக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் வர்க்கம் வந்துட்டு 3 தரம் பெருக்கப்பட்டிருக்குது. எக்ஸ் வர்க்கம் 3 தரம் பெருக்கப்பட்டா எக்ஸ் எத்தனை தரம் பெருக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா இவர் என்ன செய்யணும், இவரை உடைக்கலாம். எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தை உடைக்கலாம். அதே மாதிரி இவரை உடைக்கலாம். எப்படி, எக்ஸ் தர எக்ஸ் மாதிரி இவரை உடைக்கலாம். எப்படி, எக்ஸ் தர எக்ஸ். இப்ப நீங்க எண்ணி பாருங்க எக்ஸ் எத்தனை தரம் பெருக்கப்பட்டிருக்கு சொல்லி. 1 2 3 4 5 6. அதாவது எக்ஸ் வந்துட்டு 6 தரம் வந்துட்டு பெருக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி போடலாம், எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்குன்னு போடலாமா இல்லையா? பட் இது எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் தேவையில்லாத வேலை? நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வலுவிந்த வலு வந்தா இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க பெருக்கி போட்டா என்ன வரும், 3 தர 2 6. இது கிளியரா? அடுத்தது y இந்த கணம் தர மிச்சம் இருக்கிறால் ஒன்றுக்கின் கீழ் எக்ஸ் இந்த ஓராம் அடுக்கு y இந்த 4ஆம் அடுக்கு ஈக்குவல். இப்ப எனக்கு எக்ஸ் எக்ஸோட இதால சுருக்கப்படுறேன், வைய வையோட சுருக்கப்படுறேன். சரியா? நான் என்ன சொல்லிக்கிறேன், தொகுதியில வந்துட்டு எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கு இருக்காரு -1. -1 எப்படி வந்த, கீழுக்கு எக்ஸ் இந்த ஓராம் அடுக்கு இருக்காரு. அப்ப அவரை நம்ம மேலே கொண்டு வந்தோம்னு சொன்னா என்ன ஆயிரும், -1 ஆயிரும். சரியா? மேலே கொண்டு வந்தா -1 ஆயிரும். இதை நீங்க இப்படியும் செய்யலாம் பாருங்க. நான் அடுத்த அது மெதட் 2ல சொல்லித்தரேன். இப்போ வையின்ற 3ஆம் அடுக்கு கீழுக்கு வையின்ற 4ஆம் அடுக்கு. இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், 3ல இருந்து 4 கழிப்பீங்க. 3ல இருந்து 4 கழிக்கும். சரியா? 4ல இருந்து 3 கழிக்க கூடாது. எது பெருசில இருந்து எது பெருசா இருக்குதோ அதுல இருந்து கழிக்கிறதில்ல. சரியா? எங்க தொகுதியில இருந்து தான் பகுதியை கழிக்கணும் எப்பயும். சரியா? தொகுதியில இருந்து தான் பகுதியை கழிக்கணும். உங்களுக்கு புடிபடும் வரைக்கும் தான் இது சொல்றேன். தொகுதியில இருந்து தான் பகுதியை கழிக்கணும். அதாவது தொகுதியின் வலு 3, பகுதியோட வலு 4. 3ல 3 -4. 3 -4 என்ன, -1. கட்டாயம் மறக்கப்படாது. சரியா? -1 போடணும். அப்ப எக்ஸிட 6 - 1 என்ன வரும், சிண்ட 5ஆம் அடுக்கு பெருக்கல் வையின்ற 3 -4 -1 இல்லையா? இப்ப இதை எப்படி எழுதலாம், உங்களுக்கு மைனஸ் பாக்குறதுக்கு நீ பிடிக்கல, மைனஸ் என்னை பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க கீழுக்கு அனுப்புங்க. கீழுக்கு அனுப்பிங்கன்னு சொன்னா தொகுதியில் இருக்கிறது பகுதி போனா அந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். அப்ப இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் இந்த 5ஆம் அடுக்கு கீழுக்கு y இந்த ஓராம் அடுக்கு. y இந்த ஓராம் அடுக்கு நீங்க ஓராம் அடுக்க போட்டு காட்ட தேவையில்லை. சரியா? y சொல்லியே போடையிடும். உதாரணத்துக்கு நம்ம இப்படி 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு சொல்லுவோம். பட் இதை எப்படி சொல்லுவோம், 100 ரூபான்னு சொல்லுவோம். ஒரு 100 ரூபான்னு சொல்றோமா? அப்படி சொல்றல. இதுக்குள்ள உண்மையா இருக்கிறது என்ன, 100 ஒன்று தரம் இருக்கேன், 100 ஒரு தரம் தான் இருக்குது. அதனால இதை ஒரு 100 ரூபான்னு சொல்றோமா, ஒரு 100 ரூபான்னு சொல்றோமா? சொல்றல.
அதே மாதிரி தான் இந்த ஓராம் அடுக்கு வந்துச்சுன்னு சொன்னா வை என்ன சொல்றேன் சரியா, வையின் ஓராம் அடுக்குன்னு சொல்றேன் இல்ல. சரியா, இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன், அதை நீங்க செய்வீங்களா? பட் இதை விட நான் கஷ்டமா தான் தருவேன். ஓகேயா? இது உங்களுக்கு விளங்கலாட்டி விளங்கல அப்படின்னு சொல்லி செட்ல போடுங்க, ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டி எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் வாட்ஸ்அப்லயும் ஆன்லைன்ல இருக்கிறேன். திஸ் இஸ் ராங். எக்ஸின் 5 வையின் 1 சரிதான். இல்ல நீங்க போட்டது சரிதான், வாட்ஸ்அப்ல போட்ட போட்டோ வந்துட்டு சரிதான். அப்ப உங்களுக்கு விளங்கிருக்குத்தானே. இப்போ நான் ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு கொஸ்டினோட தாரனே, அதை செய்யுங்களேன். ஓகே, லாஸ்ட் ஆன்சர் போட்டிங்க, எஸ் நான் பார்த்தேன், வெரி குட். நான் ஒரு கொஸ்டினோட தாரனே. ஏயின் -5 தர ட்ரெண்டின் வர்க்கம் அதண்ட 3 தர பியின் 10. சரியா, அதை நான் டிவைட் பண்றேன். இந்த கேள்வி என்ன வரும்? சரியா, அதை நான் டிவைட் பண்றேன். ஏயின் -6 மூன்றின் வர்க்கம் பியின் -5. இதை செய்யுங்க அப்போ. ம். இதை செய்யுங்க அப்போ. செஞ்சு நீங்க வாட்ஸ்அப்லேயே போடுங்க, நான் பார்க்கேன். நான் ஸ்க்ரீன்ல செய்கிறேன், நீங்க ஸ்க்ரீனை பார்க்காம செய்யுங்க, சரியா?
இந்த ஆன்சர் வந்து இது உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. ஹலோ. ஏயின் 11ஆம் அடுக்கு எப்படி வந்த? நான் என்ன சொல்லிக்கிறேன்? என்ன சொல்லிக்கிறேன்? நீங்க செஞ்சது சரி. -6 -6 ஈக்குவல் 11 எப்படி வந்து? நான் சொல்லிக்கிறேன் என்ன. உங்களுக்கு மைனஸ்ல இருக்கிறது பிடிக்கல என்று சொன்னா மேலுக்கு அனுப்பினா பிளஸ் மாறுன்னு சொல்லிக்கிறேன். பட் நீங்க மேலுக்கு அனுப்பிறீங்க, மேலுக்கு அனுப்பியிருக்கீங்க, நீங்க பிளஸ்ஸை மாத்த மறந்துட்டீங்க, அதே மைனஸை கண்டினியூ பண்ணிக்கிங்க. அதாவது எப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா ஏஇன்ட -5 -6 ஈக்குவல் டு ஏஇன்ட 11 சொல்லி போட்டுக்கிங்க. இது வந்துட்டு டோட்டலி ராங். ஏன்? நான் என்ன சொல்லிக்கிறேன்? கீழுக்கு உங்களுக்கு ஏஇன்ட -6 இருக்குது. இந்த மைனஸ் வலுவ உங்களுக்கு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னா பிளஸ்ஸா மாத்த போறீங்கன்னு சொன்னா மேலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிக்கிறேன். இப்போ மேலுக்கு அனுப்பின என்ன வரும்? ஏஇன்ட -5 தர ஏஇன்ட +6 இல்லையா? அப்ப இவரை சுருக்கினா என்ன வரும்? ஏஇன்ட 6, சரியா? 6 பிளஸ், நான் என்ன சொல்லிக்கிறேன்? 6 பிளஸ் ஒரே அடியினை உடைய சுட்டிகள் வந்துட்டு பெருக்கப்படுமாக இருந்தால் அவற்றினுடைய வழுக்கள் வந்துட்டு கூட்டப்படும் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கணும் இல்லையா? எஸ். அப்ப ஏஇன்ட 6 பிளஸ் பிரெக்கெட்டை மறந்துடக்கூட -5 போடக்குள்ள. அப்ப இதை சுருக்கின என்ன வரும்? ஏஇன்ட 6, ஏஇன்ட அடியிட 6 மைனஸ் பிளஸ் மைனஸால பெருக்கினீங்கன்னு சொன்னா A11 ஸ்டெப் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா. இதானே கேள்வி? இதான் கேள்வி, சரியா? ஏ மட்டும் பார்த்தோம்னு சொன்னா இதான் கேள்வி. நம்மட ஏட ஏட விஷயத்தை மட்டும் பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம சால்வ் பண்ண போறது ஏட விஷயம் மட்டும். இப்ப எனக்கு இதான் கேள்வி. இப்ப என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரே அடியினை உடைய ஒரே அடியினை உடைய ரெண்டு சுட்டிகள் வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரே அடியினையுடைய ரெண்டு சுட்டிகள் வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரே அடியுடைய ரெண்டு சுட்டிகள் பிரிக்கப்பட்டிருந்தால் அவற்றினுடைய வழுக்கள் வந்துட்டு கழிபடும். சரியா? சரியா? இந்த தியரி ஓகே தானே? இப்ப நான் சொன்ன தியரியை நான் எழுதுறேன். அவற்றினுடைய வழுக்கள் வந்துட்டு கழிபடும். இப்ப என்ன செய்யும்? -5ல இருந்து கழிக்கிறேன் -6.
இது விளங்கிட்டா? -5ல இருந்து நான் கழிக்கிறேன் -6. எஸ், வெரி குட். இப்ப நீங்க சொல்லுங்க, இது நீங்க எங்க படிச்சது? 6ஆம் ஆண்டுல படிச்சது இல்லையா? -5 மைனஸ் இன்டு -6 சுருக்கினா -5 +6 இல்லையா? மைனஸ் மைனஸோட மல்டிப்ளை ஆயினா பிளஸ் இல்லையா? அப்ப 6ல இருந்து 5 போனா உண்டு இல்லையா ஆன்சர்? இப்ப ஏயின் ஓராம் அடுக்கு இல்லையா? கிளியரா இப்ப? எஸ், வெரி குட். உங்களுக்கு அந்த தேற்றம் மறந்துவித்து. உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன பிரித்தல் தேற்றம் மறந்துவித்து, சரியா? எனக்கு பெருக்கல் தேற்றம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். என்ன பெருக்கல் தேற்றம்? ஒரே அடிகளையுடைய இரண்டு சுற்றிகள் பெருக்கப்படுமாக இருந்தால் அவர்களுடைய வழுக்கள் கூட்டப்படும். சொல்லிக்கணும் இல்லையா? எஸ், நான் தான் படிச்சேன். எனக்கு எனக்கு பிரித்தல் தேற்றம் மறந்துவித்து. இப்ப நான் எப்படி செய்யற கொஸ்டின் கேட்டா, எஸ், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரித்தல் தேற்றம் மறந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? பிரித்தல பெருக்கலை மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? இவரை மேலே கொண்டு வரணுமா இல்லையா? இவரை மேலே கொண்டு வர போக்குல என்ன நடக்கும்னு சொன்னா, வலு மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் மாறும். நான் என்ன சொல்லிக்கிறேன்? உங்களுக்கு மைனஸ்ல இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் பகுதியில இருந்தா தொகுதிக்கு வருவாரு, தொகுதியில மைனஸ்ல இருந்தா அவர் பகுதிக்கு வருவார். கிளியரா? இப்ப உங்களுக்கு பகுதியில மைனஸ் இருக்கிறது பிடிக்கல, அப்ப என்ன செய்யறோம்? மேலுக்கு கொண்டு வரோம். மேலுக்கு கொண்டு வந்தா என்ன நடக்குது? -5 தர a/6 இல்லையா? இப்ப எனக்கு a/-5 பிடிக்கல. a/-5 வந்துட்டு மைனஸ்ல இருக்குது, எனக்கு அலர்ஜிக்கா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அவரை நான் பிளஸ்ஸா மாத்தணும். இப்ப என்ன செய்வேன் நான்? அவர் எங்க மைனஸ்ல இருக்காரு? தொகுதியில மைனஸ்ல இருக்காரு. அப்ப அவரை நான் பிளஸ்ஸா மாத்தணும்னு சொன்னா அவர் என்ன செய்வேன்? பகுதிக்கு கொண்டு வருவேன். இப்ப அவரை பகுதிக்கு கொண்டு வந்தா a/6 கீழுக்கு a/5 எழுதலாமா இல்லையா? இப்ப எனக்கு பிரித்தல் தேற்றம் தெரியும், சரியா? இப்ப எனக்கு பிரித்தல் தேற்றம் தெரியும், இப்படி கொண்டு வந்ததால். இப்ப எனக்கு பிரித்தல் தேற்றம் தெரியும், இப்படி கொண்டு வந்ததால். இப்ப என்ன செய்வேன்? அதாவது அடிகள் வந்துட்டு பிரிக்கப்படுது, சுட்டிகள் வந்து பிரிக்கப்பட்டா வழுக்கள் வந்துட்டு கழிப்படும். இப்ப என்ன செய்வேன்? 6ல இருந்து 5 கழிப்பேன். கழிச்சா a/1 அடுக்கு. சரியா? a/1 அடுக்கு. இப்ப எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல வச்சு எனக்கு பெருக்கல் தேற்றத்தை யூஸ் பண்ணிடணும். எனக்கு இப்ப பிரித்தல் தேற்றம் மறந்து வித்து, அதாவது நான் இங்கல போகல. சரியா? இங்கல நான் போகல, இந்த ஸ்டெப்ஸ்ல வச்சே நான் செய்யறேன். அதாவது இங்க வச்சே நான் செய்யறேன். சரியா? இதை யூஸ் பண்ணி செய்யறேன். இப்ப எனக்கு பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லிக்கிறேன்? ஒரே சுட்டிகள் வந்துட்டு பெருக்கல்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய வழுக்கள் வந்துட்டு கூட்டப்படும்னு சொல்லிக்கிறேன். இப்ப கூட்டி எழுதுவோமா? a/-5 +6, அவ்வளவுதான். இப்ப இதே சுருக்கினா நீங்க 6ஆம் ஆண்டுல படிச்ச சுருக்கல் இல்லையா? -5 +6 என்ன வரும்? +1. b-ட 10 -5, சோ b 10 தானே. b சோ b 5 தானே. ஏ எப்படி 15 போட்டீங்க? ஆ, நல்லா கேள்வியை பாருங்க. கேள்வியை கொஞ்சம் ஒத்து பாருங்க, நான் ஜூம் பண்றேன். 10 -5. நீங்க யோசிச்சது சரி. நீங்க யோசிச்சு சரி. 10 மைனஸ் -5 இல்லையா?
ஏன்? பகுதியில -5 இருக்குது, வெறும் 5 இல்ல. பகுதியில பகுதியில நீங்க சொல்றது எப்ப சரின்னு சொன்னா வெறும் 5, +5, +5 இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்றது சரி. பட் நான் போட்டிக்கிறது -5. பகுதியில -5 இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நீங்க தொகுதியாக்க போக்குள்ள +5 மாறுவார். அப்படி இல்லையா? நீங்க பிரித்தல் தேற்றத்தை யூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொன்னா 10 மைனஸ் -5 போடணும். கிளியரா? ஓகே. அதுக்கு பிறகு ஜஸ்ட் சுருக்கல் தான். 2 × 6 × 64, 3 × 9. அவ்வளவுதான் அழிக்கிறோம். உங்களுக்கு இதுல டவுட் இருக்குதா? அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜஸ்ட் ஒரு சுருக்க. ஓகே, உங்களுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனல் ஆன்சரை கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இவர் தான். 64 இன்ட்டு A இன்ட்டு B இன்ட்டு 15, A இன்ட்டு 1 B இன்ட்டு 15 கீழுக்கு 9. ஓகே, அடுத்தது 10 ன் 7. 10/7 divided by 3, 5/3 plus 3/1. இதை செய்யலுமா உங்களுக்கு? ஸ்க்ரீன் கிளியர் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களோட கனெக்ஷன் தான் இஷ்யூ. அப்ப நான் கூகுள் மீட்ல வந்துட்டு லிங்க் அனுப்பியா? கூகுள் மீட், அதுல லிங்க் அனுப்புறேன் நான். அதுல நீங்க ஜாயின் ஆகுறீங்களா? அதுல கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நோ. ஓகே, ஓகே, ஓகே. இந்த கேள்வி செய்ய அப்போ. 10/7 divided by 5/3 plus 3/1. இந்த கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா பொட்மாஸ் ரூல். இவர் நான் என்னன்னு சொன்னா பின்னு சொன்னா பிரக்கெட், ஓன்னு சொன்னா ஓடஸ், ஓடஸ் சொன்னா பவர், ரூட்ஸ், அது அதான் ஆர்டர்ஸ் சொல்றோம். டின்னு சொன்னா டிவைட், எம்னு சொன்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்னு சொன்னா எடிஷன்,
எஸ்ன்னு சொன்னா சப்ஸ்ட்ராக்ஷன். இவர் நான் என்னன்னு சொன்னா, இப்படியான ஒரு நீண்ட ஒரு கோவை ஒன்று வந்து உங்களை சிம்பிளிஃபை பண்ண சொன்னா யாரை ஃபெஸ்ட் செய்யற, அதாவது என்ன விஷயம்னு சொன்னா இந்த அரணை, அதாவது இந்த பிரித்தலை ஃபெஸ்ட் செய்யறையா, இல்ல பிரக்கெட்டை ஃபெஸ்ட் செய்யறையா, அந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபெஸ்ட் செய்யறையா, இல்ல இந்த எடிஷனை ஃபெஸ்ட் செய்யறையா. அதாவது பிரக்கெட்டுக்குள்ள எடிஷன் இருக்குது அவ்வளவுதான். பிரக்கெட்டுன்னு சொல்றது ஒரு ஆபரேஷன் இன்று இல்லை, பட் பிரக்கெட் போட்டிக்குது ஏன்னு சொல்லி நான் சொல்றேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எந்த ஒரு கோவை பிரக்கெட்டுக்குள்ள இருக்குதோ அவரை நீங்க ஃபெஸ்ட் செய்யணும். அவரை நீங்க ஃபெஸ்ட் செய்யணும். இந்த பொட்மாஸ் வந்துட்டு எந்த ஓர்டர்ல இருக்குதோ அந்த ஓர்டர் படி நீங்க செஞ்சீங்கன்னா ஓகே. இதுல பி தானே ஃபெஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க பிரக்கெட்டை ஃபெஸ்ட்டுக்கு முடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஓ, ஓன்னு சொன்னா பவர், ஏதாவது பவர் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க ஃபெஸ்ட்டுக்கு செய்வீங்க. அதுக்கு பிறகு டிவிஷன், டிவிஷனை நீங்க ஃபெஸ்ட்டுக்கு செய்வீங்க. சாரி, பொட் ஃபெஸ்ட்டுக்கு பிரக்கெட் இருந்துச்சுன்னா பிரக்கெட், அது இல்லாட்டி ஓர்டர்ஸ், அது இல்லாட்டி டிவிஷன், அது இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன், அடுத்தது எடிஷன், அடுத்தது சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஓர்டர்ல தான் செய்யணும். சரியா? இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிவிஷன் வந்திருக்காரு, பிரக்கெட் வந்திருக்காரு. யாரை நீங்க பெஸ்ட் செய்வீங்க? இந்த பொட்மாஸ்ங்கிற ரூல்ல யாரு முன்னுக்கு இருக்காரு? பி. அப்ப நீங்க பிரக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். பிரக்கெட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். இரண்டாவது முக்கியத்துவம் யாரு கொடுக்கணும்? ப்ரையாரிட்டி டிக்கு கொடுக்கணும், டிவிஷனுக்கு கொடுக்கணும். அப்ப இந்த டிவிஷனுக்கு நீங்க ரெண்டாவது ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. கிளியரா? இப்ப நம்ம பார்ப்போம். பிரக்கெட்டை நான் ஃபர்ஸ்ட் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். செய்யுங்கன்னு சொன்னா எப்படி செய்யறது என்ன, அதை நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறாள் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கூட்டல் இருக்கார். சிம்பிளான ஒரு கூட்டல் இருக்கார். இப்ப இவருக்கு எப்படி கூட்டன்னு சொன்னா எனக்கு பகுதியில 5ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, பகுதியில 3ங்கிற நம்பர் இருக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா 5க்கும் 3க்கும் சி, பொது மடங்குகளில் சிறியது. இட்ஸ் மீன், அதாவது எந்த, ப்ளீஸ் வெயிட், ஓகே வெயிட் பண்றேன். எப்ப ஸ்டார்ட் பண்ணலாமோ நீங்க ஓகேன்னு சொல்லி போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன். ம். எஸ், வெரி குட். அப்ப 5க்கு 3க்கும் போமசின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 15. இப்ப 15க்குள்ள 5 எத்தனை முறை இருக்குது? 3 முறை. இப்ப தொகுதியை நீங்க 3ஆல பெருக்குவீங்க. தொகுதியை 3ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 9 பிளஸ் 15க்குள்ள எத்தனை 3 இருக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 5. இப்ப அந்த 5 தொகுதி, அதாவது 3ன் தொகுதியால பெருக்குவீங்க. பெருக்கினீங்கன்னு சொன்னா 1 தர 5 5.
இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 9 மஞ்சும் 14 கீழுக்கு 15 15/14 கிளியரா? இப்ப உங்களுக்கு வந்துட்டு 10/7 டிவைடட் பை 15/14 கிளியரா? இது எப்படி நான் சொல்லிக்கிறேன், எனக்கு பிரிக்க தெரியாது. பிரிக்க தெரியாட்டி என்ன செய்யணும்? பிரித்தல் அடையாளத்தை பெருக்கலா மாற்றணும். பெருக்கல் அடையாளமா மாத்தக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா தலகுகள் அழுதணும். அதாவது பகுதியில் இருக்கிறத தொகுதியா மாத்தணும், தொகுதியில் இருக்கிறத பகுதியா மாத்தணும். எதை மாத்தணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிறது. ரைட் சைட்ல என்ன இருக்குன்னு சொன்னா இவர் தான் இருக்காரு. இப்ப இவர்ல பகுதியில் இருக்கிறது யாரு? 15. அவரை நான் தொகுதியா எழுதுவேன். 14 தொகுதியில் இருக்காரு, அவரை நான் பகுதியில் எழுதுவேன். எழுதினேன்னு சொன்னா எனக்கு அந்த டிவிஷன் எனக்கு மல்டிபிளிகேஷனா மாத்தி எழுதும். அப்ப 10/7 மல்டிபிளிகேஷனை மாத்தினா எனக்கு இந்த 14 தொகுதியில் எழுதுவேன், மேலுக்கு 15 எழுதுவேன். இதுல டவுட் இருக்குதா? டவுட் இருக்க மாட்டேன்னு நம்புறேன். இப்ப எனக்கு நான் சுருக்கலாமா இல்லையா? இப்ப நான் ஜஸ்ட் வெட்டி சுருக்க போறேன். வெட்டி சுருக்க போறேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த 7 இந்த 14 7 தொகுதியில் இருக்காரு, 14 பகுதியில் இருக்காரு. 7 தர 2 14ன்னு தெரியும். அப்ப 14ல எத்தனை 7 இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2 7 இருக்குது. அப்ப நான் அந்த மிச்சம் மாதிரி அந்த 2 பக்கத்துல போடுறேன். இந்த வெட்டி சுருக்கிற மெத்தட் உங்களுக்கு கிளியரா? எப்படி சுருக்குறேன்னு சொன்னா இது ஈஸி. சரியா? இது ஈஸி. பகுதியில 7 இருக்காரு, சாரி, தொகுதியில 7 இருக்காரு, பகுதியில 14 இருக்காரு. இப்ப இந்த 7ஐயும் 14ஐயும் எனக்கு சுருக்கலாம், எனக்கு தெரியும். சுருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது எனக்கு தெரியும். அப்ப சுருக்கினா 14ல 7 எத்தனை முறை இருக்குன்னு கேட்டா 2 முறை இருக்கு. அப்ப அந்த 2 நான் போடுறேன். கிளியரா? அடுத்ததை பாருங்க, 15 தொகுதியில் இருக்காரு, 10 பகுதியில் இருக்காரு. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இவங்க 2 பேரையும் நான் 5ஆல டிவைட் பண்ண இயலும். 15 5ஆல டிவைட் பண்ணினா எனக்கு வாரது 3 முறை. அதே மாதிரி 10 5ஆல டிவைட் பண்ணினா எனக்கு வாரது 2 முறை. இப்ப எனக்கு எல்லாம் சுருக்கிட்டேன். இப்ப எனக்கு மிச்சம் அழினதா போதும். மிச்சம் அரிக்கிறது எனக்கு தொகுதியில மிச்சம் அரிக்கிறது 3, பகுதியில மிச்சம் அரிக்கிறது 2 ஒரு தரம், 2 2 தரம். இப்ப நான் இவங்க 2 வரையும் பெருக்கி எழுதினேன்னு சொன்னா 4 4/3. இதுதான் ஆன்சர். இப்ப எனக்கு இந்த மெத்தட் விளங்கல, எனக்கு சுட்டிகள் எனக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா சுட்டிகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டா சுட்டிகள்ல செய்யறதுக்கு இதை நம்ம மடக்கைக்கு மாற்றணும். இது ஓகேண்ணே? ஓகே. உங்களுக்கு லொக் டேபிள் பார்க்கறது இருக்குதா? கொஸ்டினுக்கு பாஸ் பேப்பர்ல வந்து இருக்குதா? ஓகே. அடுத்தது